செந்தில் பாலாஜி அங்க போறாரு. அடுத்தது செந்தில் பாலாஜி போறாரு. எப்படி அவரால் போக முடிஞ்சது? எப்படி இதுக்கு மட்டும் தகவல்கள் இவ்வளவு கடகடன்னு பரவுது? முதல்வர் இன்ஸ்ட்ரக்ட் பண்ற அளவுக்கு எப்படி பரவுது? பண்ணி யூனியன் போட முடியுமாங்க? ரெண்டாவது, இவ்வளவு கிரௌட்ல இருந்து இவ்வளவு பேர் டக்கு டக்கு டக்குன்னு எப்படி அங்க போக முடியும்? இதுவும் இதெல்லாம் நம்மளோட கேள்விகள். ரெண்டாவது, எப்படி டப்புன்னு மினிஸ்டருக்கு தகவல் தெரிஞ்சு அவர் வர முடியும்? அப்போ இதுக்கு பின்னாடி இது எப்படி இந்த தகவல்கள் இவ்வளவு வேகமா பரவுது? இந்த தகவல் ஏன் தாவேகாவுக்கு பரவலையா? அவங்களுக்கு அக்கறை இல்லையா? அவங்களுக்கு இந்த தகவல் போயிருக்காதா? போயிடும், கண்டிப்பா போயிடும். அப்ப ஏன் அவங்க இன்னும் போக முடியல? சிஎம் இன்ஸ்ட்ரக்ட் பண்றதா செய்திகள் வருது, சிஎம் போய் பாருங்கன்னு சொல்றதா செய்திகள் வருது, செந்தில் பாலாஜி போறாரு. இந்த தகவல் சிஎம்க்கு போனது ஏன் விஜய்க்கு போயிருக்காதா? டைரக்டா செந்தில் பாலாஜி பாத்துருக்கலாமா? அதான் இதுங்க அப்படி ஒரு சம்பவம் நடக்குதுன்னா செந்தில் பாலாஜி நிறைய போய் பார்க்க பாருங்க. சிஎம் சொல்லி போய் பார்க்கணும். இல்ல, செந்தில் பாலாஜி போய் பாக்குறாருல. என்னுடைய கேள்வி என்னன்னா, செந்தில் பாலாஜிக்கு சென்ற இந்த தகவல் ஏன் விஜய்க்கு போய் சேர்ந்திருக்காதா? ஏன் விஜய் ஆட்கள் யாருமே போல?